தண்ணீர் இல்லாம சுருண்டு விழுந்து விஜய் டிஎம்கேவா டிவிகேவா தூய சக்தியா அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது அவர் உயிர் பிரிஞ்சிருச்சு. பின்னநாயன் போட்டு எப்படி பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு நேச்சுரல் டெத்து கூட இவனுக்கு இதை வச்சு எப்படி ஒரு அரசியல் பண்றான்னு மட்டும் பாருங்களேன். விஜயகாந்த் வந்து குடிகாரன் ஒரு பட்டம் கட்டினானுங்களோ, இப்ப விஜய்க்கு வந்துட்டு கொலகாரங்க ஒரு பட்டத்தை கட்டிட்டு இருக்காங்க. இது மக்கள் தான் புரிஞ்சுக்கணும். ஹார்ட் பேஷண்ட்னா உங்களுக்கு அவ்வளவு ஈஸியா போயிருச்சா? அவரு ரெக்கவரி ஆயிட்டாரு. அப்படியே ரெக்கவரி ஆனாலும் ஹார்ட் ஆக டேமேஜ் தான். அவர் எவ்வளவு ஒரு டயட் ஃபாலோ பண்ணணும், எத்தனை சரௌண்டிங்ல எப்படி இருக்கணும், டிராவல் எப்படி இருக்கணும், எல்லாமே நிறைய விஷயம் இருக்குது. என்னவோ ஈஸியா அவர் ரெக்கவரி ஆயிட்டாருங்க. இங்க போய் விஜய் பார்த்ததுனால செத்தாங்க. தற்கொலை நாய்களுக்கு இதுவும் புரியாது. அது கணத்தை வச்சு அரசியல் பண்றது நீங்க தான்டா. உங்க வீட்டுல தான் இது நடக்கணும். உங்க வீட்டுல நடந்தாதான் அப்ப இதை வச்சு அரசியல் எவ்வளவு கேவலம்னா நான் இதை வச்சு அரசியல் பண்ணிட்டு இருக்கணும் உங்களுக்கு அப்பதான் புரியும். போடா அத்தனை ஹீட் அவருக்கு ஆகாது. வேணான்னு சொன்னேன், அவர் கேட்கல. சரி, அவர் விஜய் பார்க்கணும். ஆனா ஆல்ரெடி ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கு. ஒரு வாட்டி ஒரு அட்டாச் ஆயிடுச்சு. இல்ல சொல்லிட்டுதான் வந்தாரு. ஆனா என்கிட்ட வேலை இருந்துச்சு, தலைவரை நீங்களே போங்க, என்கிட்ட வேலை இருக்குது அப்படின்னு சொல்லினாரு. மற்றபடி எதுவும் இல்லை. ஆனா போனாரு. ஆனா யாரை கூப்பிட்டு போனாருன்னு தெரியல. அது நம்மளுக்கு தெரியல. தலைவரை அவரு 20 வருஷமா இருக்கிறாரு. எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவாரு. ஃப்ரெண்டு தம்பி தான். நான் பைக் மெக்கானிக். அவரு வெள்ளி உருக்குற மெக்கானிக். ஆனா ஆல்ரெடி ஹார்ட் ப்ராப்ளம் இருக்குது. ஒரு வாட்டி ஒரு அட்டாச் ஆயிடுச்சு. அத்தனை ஹீட் அவருக்கு ஆகாது. ஹீட் ஆகாது. அதனால வேணான்னு சொன்னேன், அவர் கேட்கல. சரி, அவர் விஜய் பார்க்கணும். அவருக்கு மேரேஜ் ஆகி 2 குழந்தையா இருக்குது. ரெண்டு குழந்தை. இல்ல இன்னும் வரல தலைவர. இன்னும் வரல.